ஹாய்! ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நண்பீஸ். நான் உங்க ஐஷா. போன வீடியோல குரோமேட்டோகிராஃபில காலம் குரோமேட்டோகிராஃபி பத்தி பார்த்தாச்சு. இந்த வீடியோல தின் லேயர் குரோமேட்டோகிராஃபி பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டிஎல்சி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் வாலடைல் லிக்விட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸ்டேஷ்னரி ஃபேஸ், மொபைல் ஃபேஸ்னு இதுலேயும் இருக்குது. ஸ்டேஷ்னரி ஃபேஸ்னால் அப்சார்பன்ட் லேயர், அதை ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொபைல் ஃபேஸ்னால் சால்வெண்ட் இருக்குல்ல, அந்த சால்வெண்ட்டை வந்து மொபைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடில் வந்து யூனிஃபார்ம் சைஸ்னு ஒன்று இருக்குது. 0.25 தான் அந்த ஷீட் இருக்கணும். அவ்வளோதான். அதாவது பாருங்கள் பிக்சரில் அந்த சைஸ் தான். அவ்வளோதான் இருக்கும். அதை தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பிளேட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, குரோமேட்டோ பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரைடாக தான் இருக்கணும். ஸோ 100 டிகிரி செல்சியஸில் அவனில் வச்சு ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பிளேட்ஸ் வந்து கமர்ஷியலாக மார்க்கெட்ஸ்லேயும் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொசீஜரில் 3 காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஏபிசின்னு. இந்த ஏபிசியில் ஏதோ ஒரு காம்பவுண்ட் வந்து 4th இருக்கும். அதான் வந்து அன்னோன். அது கூட மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? தென் பெரிய பீக்கர் வந்து நமக்கு மொபைல் ஃபேஸ், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென் இந்த சின்ன பீக்கரில் வந்து எத்தில் எஸ்டேட் எக்ஸைன் வந்து ரேஷியோவில் வந்து இருக்கும். ஓகேவா? ஆட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 ml எடுத்து இந்த மொபைல் ஃபேஸில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஎல்சியில் நம்ம இந்த 4 சாம்பிளையும் ஸ்பாட் வைக்கிறோம். ஓகேவா? 3 சாம்பிள் ப்ளஸ் 1 அன்னோனை ஸ்பாட் வைக்கிறோம். கேபிலரி டியூப் எடுத்து அது கூட டிப் பண்ணி ஸ்பாட் வைக்கணும். ஸ்பாட் வச்சதுக்கப்புறம் டிஎல்சி பிளேட்டை வந்து இந்த மொபைல் ஃபேஸில், அதாவது சால்வெண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து உள்ளே வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சால்வெண்ட் வந்து ரியாக்ட் ஆகி டிஎல்சி பிளேட் வந்து ஈரமாகி கொஞ்சம் மேலே அப்படியே வரும். பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே மேலே வரும். மேலே வரும்போது கொஞ்சம் ஒரு கேப் இருக்கப்பயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஎல்சி பிளேட்டை வந்து உள்ளேருந்து லிட் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரிமூவ் பண்ண டிஎல்சி பிளேட்டை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் யூவி இருக்குல்ல, யூவி லைட்டில் வந்து இந்த டிஎல்சி பிளேட்டை உள்ளே வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய சாம்பிள் அன்னோன் ஏபிசி 3 ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஏதோ ஒன்று ஏஓ, பிஓ, சிஓ ஏதோ ஒன்று நம்ம அன்னோனில் ஆட் பண்ணியிருப்போம். அந்த அன்னோனும் நமக்கு கிடைக்கிற அந்த ஸ்பாட்டும் வந்து ஈவனாக இருந்தால் அந்த சாம்பிள் தான் இந்த அன்னோனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? கலர்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூவியில் பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்பாட் தெரியும். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு அந்த ஸ்பாட் தெரியாது. ஸோ மார்க் பண்ணிப்போம் இந்த மாதிரி. அதே வந்து கலர்டாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், நமக்கு வெளியே பார்க்கும்போது ஸ்பாட் தெரியும். இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஸ்பாட் தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அயோடின், நின்ஹைட்ரின், அப்புறம் H2SO4, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதெல்லாம் வந்து நம்ம டெவலப்பராக யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாருங்கள், நான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை டிப் பண்ணி வச்ச ஸ்பாட்டு. ஸோ நமக்கு வெளியே அப்படியே ஸ்பாட் தெரியுது. அதே வந்து பிளேட்டை வந்து டெவலப்பரில் வைக்கல, போர் பண்ணி பார்க்கல அப்படின்னா எனக்கு யூவியில் பார்க்கும்போது தான் ஸ்பாட் தெரியும். வெளியே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்பாட் தெரியாது. இதோ இந்த மாதிரி பாருங்கள், இது யூவியிலேருந்து பார்த்தது. இவ்வளோ தான் ப்ரொசீஜர். தென் குவான்டிடேட்டிவ் செப்பரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திக்கர் வந்து 2 mmல இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்ன 0.25 mm. அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம தனித்தனி காம்பவுண்டாக செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் டிவைஸை யூஸ் பண்ணுவோம். NMR, IR, MS இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இவ்வளோ தான் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு வந்து இதோட அப்ளிகேஷன் அண்ட் லிமிட்டேஷன் பார்க்கலாம். அப்ளிகேஷன் பாருங்கள். மெடிசனில் பார்த்தீங்க அப்படின்னா பெயின் கில்லர், அலர்ஜி அந்த மாதிரி ட்ரக்கை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டு, யூரின் சாம்பிள்லாம் இருக்குல்ல, அதில் கெமிக்கல் என்னென்ன கெமிக்கல் இருக்குது அதை செப்பரேட் பண்ண யூஸ் ஆகுது. நேச்சுரல் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில், வேக்ஸு இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. ஃபார்மசூட்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசனில் இருக்க இன்க்ரீடியன்ஸை செப்பரேட் பண்ண யூஸ் ஆகுது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸு, ஸ்வீட்னர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் அந்த இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. காஸ்மெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸில் டெவலப்மெண்ட்காக காஸ்மெட்டிக்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சா இந்த ரியாக்ஷன் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த டிஎல்சி யூஸ் ஆகுது. ஓகேவா? இவ்வளோ தான் அப்ளிகேஷன். அடுத்தது இதோட லிமிட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டிங் டிஸ்டன்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். டிஎல்சி சின்னது தானே, அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அதர் டெக்னிக்கை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து இதோட ரிசல்ட்டை வந்து திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அடுத்து இது எதில் சென்சிட்டிவ்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் இது சென்சிட்டிவ். தென் அதுக்கப்புறம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து இதில் நல்லா வந்து டிடெக்ட் பண்ண முடியாது.
அதே மாரி இது என்ன மிக்சர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன காம்பவுண்ட் இதில கன்டெயின் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஆனா, அது எவ்வளோ கன்டெயின் ஆயிருக்கு அப்படின்றத இதில கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ தான் டிஎல்சி. டிஎல்சி பார்த்தோம். டிஎல்சியோட ப்ரொசீஜர் பார்த்தோம். தென் அப்ளிகேஷன், அதோட லிமிட்டேஷன் பார்த்தோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.